பிரைஸ் தி லார்ட். சிலுவையை பற்றி வேதத்தில் உள்ள புஸ்தகங்கள் நமக்கு என்ன கற்பிக்கிறது என்பதை பார்க்கலாம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் சிலுவை வரை வழி நடத்துகிறது. அப்போஸ்தலர் எழுதிய புஸ்தகம் சிலுவையில் அறையப்பட்ட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மையமாக வைத்து அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தாங்க. ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே சிலுவை தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது மற்றும் பாவியை நீதிமானாக்குகிறது என்று விளக்குகிறது. கலாத்தியர் எழுதிய நிருபமோ சிலுவை நியாயப்பிரமாணத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுவிக்கிறதாக கூறுகிறது. கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் சிலுவை என்பது உலகத்திற்கு முட்டாள்தனமாக தோன்றினாலும் அது தேவனுடைய ஞானமும் வல்லமையுமாய் இருக்கிறது என்று உணர்த்துகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபமோ சிலுவையின் தாழ்மை இயேசுவின் மேன்மையை வழி நடத்துகிறது. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் இயேசு அனைவருக்கு ஒரே பலியாகவும் பரிபூர்ண பிரதான ஆசாரியராக இருப்பதை உணர்த்துகிறது. பேதுரு நிருபங்கள் துன்புறும் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவின் பாடுகளை பார்க்கும்படியாக சிலுவையை நோக்கி பார்க்கும்படியாக சொல்லப்படுகிறார்கள். யோவான் எழுதிய நிருபங்களோ சிலுவை என்பது தேவனின் அன்பின் இறுதி வெளிப்பாடாக இருக்கிறது என்று உணர்த்துகிறது. வெளிப்படுத்தல் எழுதின நிருபங்களோ கொல்லப்பட்ட அல்லது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் இயேசு வன்முறையால் அல்ல, ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே உலகத்தை ஜெயிப்பார் என்பது அந்த புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. ஆகவே சிலுவை இன்னும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வெற்றியாகவே இருக்கிறது. ஆமென்.